சரி ஸ்டில் எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் எனக்கு இன்னும் அந்த கோவம் இருக்குது. என்னால் வந்து முழுசாக அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர முடியல. எப்படி எனர்ஜி வந்து இப்போ வந்து அதை யோசிக்கும் போதெல்லாம் அந்த இன்சிடெண்ட் வரும்போதெல்லாம் நான் கோவம் தான் என் மைண்டில் வருது. ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மனசு வந்துட்டு துடிக்க ஆரம்பிச்சிருது பயங்கரமாக. ஹீட்டப் ஆகுது. திரும்ப அந்த பர்சனை பார்த்தா பழி வாங்கணும், இப்படி சொல்லணும், திருப்பி பதிலடி கொடுக்கணும் அப்படிலாம் தோணுது. அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருங்க. உங்கள் கோவத்தை மட்டும் சப்ரஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்கள் கோவம் சப்ரஸ் ஆகும்போது வெஞ்சன்ஸாக மாறிடும். அது உங்களை தான் ஹர்ட் பண்ணும். அந்த ஸ்டோர்டு எமோஷன் என்ன பண்ணுன்னா உங்கள் பாடியில் ஸ்டக் ஆகிட்டு அது அவங்கள பார்க்குறப்ப மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இந்த ஸ்டோர்டு எமோஷன் என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு டே டு டே லைஃப்பில் டெய்லியும் உங்களை வந்துட்டு உங்களை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இதை நீ இன்னும் பண்ணி முடிக்கலன்னு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். மைண்ட் என்ன பண்ணுன்னா இதை ட்ராக் பண்ணி சொல்லிட்டே இருக்கும். நீ சொன்னல எனக்காக வந்து கேட்குறேன், ஃபைட் பண்ணுறேன், பேசுகிறேன்னு சொல்லியிருந்தியே, எனக்காக நீ நிற்கிறேன், திருப்பி பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியே, அதெல்லாம் நீ பண்ணவே இல்லையேன்னு சொல்லி உங்கள் பிரெயினும் சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்கும். ஈவன் தோ உங்கள் கோவம் கொஞ்சம் தணிஞ்சால் கூட அது விடாது. ஸோ அதனால் ஆன் த ஸ்பாட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்க்கு நான் வந்து ஃபுல்லாக உங்களை டுவெல் பண்ணிக்கோங்க. முழுசாக அதுலேயே உங்களை மூழ்கடிச்சிக்கோங்க. கோவம் இருக்கா, ஃபுல்லாக அந்த 4 நாள் எவ்வளோ கோவம், எவ்வளோ கத்த முடியும், எவ்வளோ பிரச்சனை பண்ண முடியும், அதை முடிச்சிருங்க. சார்ட் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ அப்படின்ற அளவுக்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவம் மைண்டில் வச்சுக்காதீங்க, மனசில் வச்சுக்காதீங்க, தங்க விடாதீங்க. ஏன்னா அது உங்களை தான் அழிக்கும். அந்த கோவம் உங்களை அழிச்சிடும். ஸோ அடுத்தவங்களுக்கான கோவம், அந்த எமோஷன் என்னவோ அது அவங்கக்கிட்ட இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. ஒரு ஃபைட்டு வருது, உங்களை வந்துட்டு தப்பாக பேசிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ப்ரெசன்ஸு அந்த சுச்சுவேஷனை வந்து என்னால் அத்தனை பேர் முன்னாடி என்னால் வந்து டீல் பண்ண முடியல, இது பண்ண முடியல, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, என்னோடய குட் நேம் என்ன ஆகும். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அங்கே என்ன நீங்கள் ரியாக்ட் பண்ணணுமோ நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு தோன்றதை பண்ணிவிட்டு வந்துடுங்க. பிகாஸ் ரியாக்ஷனை விட ரிக்ரெட்டு தான் இங்கே அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எண்ட் ஆஃப் த டே உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் தூங்க மாட்டீங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு பதிலடியும் கொடுக்காம, திருப்பியும் பேசாமல், அங்கே அடியும் வாங்கிட்டு திட்டும் வாங்கிட்டு எல்லா அடியும் நம்ம சைடு வாங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு தூக்கம் வருமா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம ஈகோ பூஸ்ட் ஆகிடும். ஸோ அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், வெஞ்சன்ஸ் மாதிரி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், சான்ஸ் கிடைக்கட்டும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த லைஃப்பை வந்து நம்மளால் அவ்வளோ நல்லா வாழவே முடியாது. திரும்பவும் அந்த சான்ஸு கிடைக்கிற வரைக்கும் மனசில் அந்த வெஞ்சன்ஸோட. ஸோ என்ன வேணால் இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனை அப்போவே டீல் பண்ணிவிடுங்க. அதில் என்ன நடந்தாலும் சரி தைரியமாக நீங்கள் வந்து, ஏன்னா திரும்பவும் ஒரு பிரச்சனையை இழுத்து நீங்கள் சண்டை போட்டு அப்போது நீங்கள் உங்களுக்காக பேச தான் போகிறீங்க, நடந்துக்க தான் போகிறீங்க, என்னன்னாலும் ரியாக்ட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அப்போது நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் அதிலே எனக்கு எவ்வளோ கோவம் இருக்காதோ அந்த ஃபுல் கோவம் வெளியில் வர வரைக்கும், என்னோடய மனசில் இருக்க மொத்த கோவமும் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து நார்மலாக ட்ரை பண்ணவே மாட்டேன். நான் அப்படி தான் இவ்வளோ ஃப்யூரியஸாக தான் இருப்பேன், இவ்வளோ ஆர்கியூ பண்ணுவேன், கத்துவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் அது வந்து என்னோடய ட்ரூ நேச்சர் கிடையாது. அந்த கோவம்ன்றது என் ட்ரூ நேச்சர் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சனால நான் எவ்வளோ எமோஷன் இருக்கோ அதை ஹேண்டில் பண்ணணும்னு தான் நினைப்பேன். நான் அதை நான் வந்துட்டு தாக்குற அளவுக்கு உள்ளே ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். ஸ்டோர் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான விஷயம். என்ன கைண்ட் ஆஃப் எமோஷனாக இருக்கட்டும், ஈவன் லவ் அதிகமாக போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே யார்ட்டையும் சொல்லாமல். இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, சில பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அது அப்சஷனாக ஆகிடுமோ, ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் போய் சொல்கிறதுக்கு பயம், என்ன நினைப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவேன், உடனே போய் சொல்லிவிடுவேன்.
எனக்கு உங்ககிட்ட இது பிடிச்சிருக்கு. அது பின் விளைவுகள் பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். எதுக்கு காரணம்லாம் தெரியாது. ஆனால் பிடிச்சிருக்குன்னா என்ன மனசில் தோணுதோ நோ ஃபில்டர் போய் சொல்லிட்டு வந்துடணும். பிகாஸ் அது அப்சஷனாக மாறிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு தானே அது கஷ்டம். ஸோ அதனால் நான் அந்த அப்சஷனுக்கெலாம் போகவே மாட்டேன். அது சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, நான் என்னோடய நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் என் ஒர்க்கை பார்க்க போயிடுவேன். அவங்க ஒரு சைடு இருக்கட்டும், க்ரஷ்ஷு கூட சொல்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி யாரும் க்ரஷ்ஷெல்லாம் இல்லை. பட் முன்னெல்லாம் ஒரு கேர்ள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணுற ஒர்க் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டாக ஆகணும்னு தோணுது. ஸோ எனக்கு வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நான் போய் கேட்க மாட்டேன். நான் எதையுமே கேட்க மாட்டேன். எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான். அவங்க நான் நினச்ச நேரத்துலையே அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என் மனசில் என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே. நான் வந்து கண்டிப்பாக அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்ருக்காங்க, பேசுகிறாங்க. நான் போய் கான்வர்சேஷன் ஃபஸ்ட்டு மேக் பண்ணுவேன். அவங்க ரிப்ளை கொடுத்தாங்கன்னா பேசுவேன். அவங்க ரிப்ளை கொடுக்கலனாலும் நான் எதுவும் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா என் மைண்டுக்குள்ளே நான் ரிப்ளை கொடுத்துக்கிட்டேன். அவங்க என் ஃப்ரெண்டு தான். அவங்க பேசினாலும் பேசாட்டினாலும் எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் சொல்லி இருந்துப்பேன். பட் இது ஒரு கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய மைண்டில் மேடப் பண்ணிட்டேன், இவங்க என் ஃப்ரெண்டு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி தான் நிறையா விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஸோ எதையுமே நம்ம உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் பிரச்சனை வரும். நம்ம எதாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிட்டோன்னா நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அதை வெளியில் விட்டுருணும். ஸோ அதுதான். ஸோ இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணணும். அது மட்டும்தான் என்னோடய கோல், கரண்ட் கோல். ஸோ